So today we are going to discuss 10th business studies advertising, chapter number 15. ஸோ அட்வர்டைஸிங் இதை தான் பார்க்க போகிறோம். அட்வர்டைஸிங்கிறது எதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி தான் இருக்க போது. அட்வர்டைஸ்மெண்ட் தான் விளம்பரம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட 12th எக்ஸாம்லாம் முடிச்சிடுறீங்க. 10th 12th முடிச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ்ன்னு செலக்ட் பண்ணுவீங்க. ஓகே ரைட்டு, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அல்ல ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, அந்த நீங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கீங்கன்ட்டு வெளியே எல்லாத்துட்டையும் சொல்லணும். இதுக்கு பேர் தான் அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு வெளியே சொல்லிக்கிறது தான், வெளியே காட்டிக்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட். இதை பற்றி தான் இந்த சாப்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்வீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு எப்படின்னு சொல்வீங்கன்னா, நிறைய விதங்கள் இருக்குது. ஒன்று பை வேர்ட்ஸு, வாய் மூலமாக நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீட்டில் இன்விடேஷன் கொடுத்து வீட்டில் இதை ஒரு ஓப்பனிங் செரமனி மாதிரி நம்ம கடைக்கு வச்சு எல்லாத்துக்கும் தெரிவிக்கலாம். இன்னொன்று, இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா காலகட்டத்தில், இன்டர்நெட் காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா எல்லா அக்கௌண்ட்ஸ்லேயும் நீங்கள் உங்களோட இது போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷாப் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நீங்களே பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லாம் வியாபாரம் நல்லாவே நடக்குது. பிகாஸ் நிறைய ஷார்ட்ஸ் ஆகட்டும், நிறைய வீடியோஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சரர்ஸ் டைரெக்டாகவே நமக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை பார்த்து பை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட். இதுக்கு பேர் தான் அட்வர்டைஸ்மெண்ட், ரைட். இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இந்த விளம்பரம், இதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் சாப்டரில். ஃபஸ்ட்டு 15.1 மீனிங் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னென்னு? இன் அ நியூஸ் பேப்பர் யூ நாட் ஓன்லி ரீட் நியூஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா, but you also come across several information or message about some products or service like air conditioner, cycle, hair oils, transporters, builders, etc. You also come across such information in journal, magazine, roadside hoardings, radio, television, etc. This information makes you aware about the products or service in terms of their availability, price and features. So, whenever you feel a requirement for such products or services, you try to go to the place of their availability, look at the quality of the features and buy them if they meet your requirement. For example, while listening to radio, you come across a product called XYZ hair oil. Then, while going to buy hair oil, you ask the shopkeeper to show you that product. You like the fragrance and find the price reasonable and purchase it for your use. There can be many such examples of different nature, like builders selling flats on installments basis and shopkeeper giving discounts, a new product being launched by a manufacturer, so on and so forth. It is obvious that the very purpose of giving such information is to make the customer aware about any product or service and induce them to buy it. Therefore, it is always the manufacturer, the trader or the service provider who wants to give such information to attract customers for promoting his sales. This entire promotion activity is called advertising, where the manufacturer or the trader or the service provider is called the sponsor or advertiser. The message or the information supplied is called advertisement, and the medium through which such information is supplied, like journal, magazine, hoarding, television, etc., are called media of advertising. Okay, right. ஸோ இது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது மீனிங் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் ஒரு வாங்கி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் பார்க்கலாம். என்னன்னாக்கா, அதில் டெய்லி நடக்கிற விஷயங்கள், பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா ஸ்போர்ட்ஸ் பற்றி எல்லாம் இருக்கும், ரைட். இதெல்லாம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா கிடையாது. முக்கால்வாசி பார்த்திங்கனாக்கா நமக்கு அட்ராக்ட் பண்ணுறதே அதில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக தான் இருக்கும்.
இப்போ வெய்ய காலம் ஆச்சுனாக்கா பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன், ஏர் கூலர், ஃபேன்ஸு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறையாவே இருக்கும். இதில் நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதாட்டம் சைக்கிளோட ஆடு, டூ வீலரோட ஆடு, ஃபோர் வீலரோட ஆடு, அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி நிறைய ஹேர் ஆயில்ஸு, டிரான்ஸ்போர்ட்டர்ஸு, பில்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்மளால் எந்த ஒரு ஜேர்னல்லையும் பார்க்க முடியும். அது ஒரு ஜேர்னலாக இருந்தாலும் சரி, மேக்சினாக இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டில் போகும்போது சைடில் ஹோர்டிங் பெருசாக நீங்கள் பேனரை பார்க்கலாம். அதுதான் ஹோர்டிங் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் நம்மளால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்க முடியுது. இதே இல்லாமல் டெலிவிஷன்லையும் சரி, ரேடியோவும் சரி, 24 மணி நேரம் எப்போ போட்டாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலம் தான் இந்த மீடியாவுக்கு எல்லாமே காசு. ஓகே, ரைட். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனும் இல்லை இந்த சர்வீஸோட இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிது. அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியுது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் தெரிய வருது. இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னா நாம் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒன்று நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்து அது தெரிஞ்சிருப்போம், இல்லை ரேடியோ கேட்டு தெரிஞ்சிருப்போம், டிவி பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ என்னென்னாக்கா இப்போ அந்த ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேர் ஆயில் வேணும், தலைக்கு தேய்க்கிற ஒரு எண்ணெய் வேணும், அதை பற்றி ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க கடையில் கேட்டு அந்த எண்ணெய் பேரை கேட்டு வாங்கி அது பிடிச்சிருந்தா நம்ம பட்ஜெட், அதாவது நமக்கு காசு வாங்குகிற லெவலில் இருந்துச்சுனாக்கா, காசு கொடுத்து வாங்குகிற லெவலில் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம வாங்குவோம். இது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளாட் விற்கிற இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ஃப்ளாட் விற்கிறாங்க, இல்லை ஷாப்கீப்பர் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தெரிய வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கஸ்டமருக்கு ப்ராடக்ட்ஸ் பற்றியோ சர்வீஸ் பற்றியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. யார்? அந்த கம்பெனிக்காரங்க, அந்த மேனுஃபேக்சரர்ஸ், இந்த ட்ரேடர்ஸ், இல்லாட்டி அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்த விஷயம்லாம் செய்கிறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த அந்த ப்ராடக்ட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பேர் தான் அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மேனுஃபேக்சரோ இல்லை இந்த ட்ரேடரோ பார்த்திங்கன்னா, இல்லை இந்த சர்வீஸ் ப்ரொவைடரோ பார்த்திங்கன்னா இந்த அட்வைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க. அது காசுக்கு பேர் தான் ஸ்பான்சர். அவங்க இந்த ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இது ஜேர்னல்லையோ, மேக்சின்லேயோ, இல்லை ஹோர்டிங்ஸோ, டெலிவிஷன்லையோ, இல்லை மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதெல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் advertisement. Next, definition of advertisement. The American Marketing Association defines advertisement as any paid form of non-personal presentation and promotion of ideas, goods and services by an identified sponsor. Advertising is non-personal as it is not directed to any single individual. Secondly, the sponsor, either the manufacturer or producer, is identified as his name and address is always contained in the advertisement, and he also bears all the costs involved in the process. Thirdly, the producer can also promote an idea regarding quality, design, packing and pricing, etc. of any product or service. Thus, we can say advertising consists of all activities involved in the presenting a sponsored message regarding a product, service or an idea. இப்போ அட்வர்டைஸிங்கோட டெஃபினிஷன் சொல்கிறாங்க. டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் அசோசியேஷன் இந்த அட்வர்டைஸிங்கை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா, இது ஒரு பெய்டான ப்ரமோஷன். இந்த ஒரு ஐடியா ஆகட்டும், இல்லை ஒரு கூட்ஸ் ஆகட்டும், ஒரு சர்வீஸ் ஆகட்டும், இது ஒருத்தரால் பே பண்ணப்பட்டு ப்ரமோட் பண்ணப்படுது. அந்த மேனுஃபேக்சராக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம், இல்லை அந்த ட்ரேடராக இருக்கலாம். அவங்க தான் காசு கொடுத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிரபலப்படுத்துகிறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு நான் பர்சனல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, அட்வர்டைஸிங்கிறது ஒரு நான் பர்சனல், நான் டைரக்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஸ்பான்சர் ஆகட்டும், அதாவது இந்த மேனுஃபேக்சர் ஆகட்டும், இல்லை ப்ரொடியூசர் ஆகட்டும், அவங்க அவங்களோட பேர், அட்ரஸ்ஸு, எல்லா டீட்டெயில்ஸும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. மூணாவது ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ப்ரமோட்டரோட ஐடியா, அதாவது இந்த ப்ரொடியூசர் இல்லாட்டி ப்ரமோட்டர் இல்லாட்டி இந்த ஸ்பான்சரோட ஐடியாவில் பார்த்திங்கன்னா, அந்த ப்ராடக்டில் இருக்க குவாலிட்டி ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், பேக்கிங் ஆகட்டும், ப்ரைஸ் ஆகட்டும், அது எல்லாத்தோட செலவும் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பான்சர் கொடுக்குற மெசேஜ் இந்த ப்ராடக்ட் பற்றி, சர்வீஸ் பற்றி, இல்லை அவங்களோட ஐடியா பற்றி இருக்கும். இதுதான் அட்வர்டைஸிங்கோட டெஃபினிஷன். Next, features of advertising.
By looking into the meaning and definition of advertisement, we can sum up the following features of advertising. So advertisingங்கிறது என்ன அப்படின்னு நம்ம எதுக்காக அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் non-person presentation of message. இது இப்போ தான் பார்த்தோம் நம்ம. In advertising, there are no face-to-face or direct contact with the customers. It is directed to the prospective buyers in general. ஸோ இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த கம்பெனிக்காரன் டைரெக்டாக நம்மகிட்ட வந்து இது வாங்குங்க அப்படின்னு என்றைக்கு சொல்கிறது கிடையாது. ஸோ இது அட்வர்டைஸிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸான டைரெக்டான விஷயம் கிடையாது. இது வந்து பையர்ஸ் விரும்பி தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெய்டு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். Advertising is the manufacturer communicates with prospective customers through different media like newspaper, hoarding, magazine, radio, television, etc. He has to pay certain amount of for using some space or time in those media. இப்போ நம்ம பார்க்குற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அது பேப்பரில் ஆகட்டும், மேக்சினே ஆகட்டும், இல்லை டிவியில் ஆகட்டும், ரேடியோவில் ஆகட்டும், எதில் நீங்கள் பார்த்தாலோ கேட்டாலோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனிக்காரன் காசு கொடுத்து தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே போடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸு இப்போ நியூஸ் பேப்பராக இருந்தாக்கா அந்த இடத்துக்கு கோலமுக்கு அவங்க காசு கட்டி ஆகணும். அதே ரேடியோ இல்லாட்டி டிவியாக இருந்தால் அந்த டைமுக்கு அவங்க காசு கட்டி ஆகணும். அது காசு கட்டினா தான் அவங்களால அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெய்டு கம்யூனிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது. நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ் அண்ட் ஐடியா. Advertisement contains any message regarding any particular products, service or even an idea. It makes people aware about the product and includes them to buy it. So இந்த ப்ரொமோஷன் இந்த ப்ராடக்ட் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், இந்த ஐடியா பார்த்திங்கன்னா இதோட ப்ரொமோஷன்னு என்ன மெசேஜ் கொடுக்கணுனாக்கா மக்களுக்கு அதோட ப்ராடக்டோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் ப்ரொமோஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then sponsor is always identified. The identity of the manufacturer, trader and service provider who issue advertisement is always disclosed. ஸோ நீங்கள் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராடக்ட்டில் வந்து அந்த யார் மேனுஃபேக்சரர் எந்த இடத்துல இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும், அந்த ப்ராடக்ட் அட்டையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Communicated through some media. Advertisement are always communicated through use of certain media. It is not necessary that there will be just one medium. All the media may also be used. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு வழியில் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நியூஸ் பேப்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ரேடியோவில் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பல வகை இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த சேனல் யூடியூப் சேனல் பார்த்தா கூட அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ எந்த மீடியமில் வேணாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next 15.2 importance of objectives of advertisement. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ஸ், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன, அது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டு எஜுகேட் த கஸ்டமர். Can you remember the advertisement of Tata Namak on television? In the advertisement, it is said that Tata Namak is good for health and it contains iodine. The message indicates that iodine is good for health and Tata Namak contains iodine. ஸோ நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா வந்து நமக்குன்னா சால்ட்டு ஹிந்தியில், ஸோ டாட்டா சால்ட் யூஸ் பண்ணுங்கள், டாட்டா அயோடைஸ் சால்ட்டுன்னு பெருசாக ஃபேமஸ் பண்ணாங்க. ஏன் மார்க்கெட்டிங் பண்ணாங்க, அட்வைஸ் பண்ணாங்க, ஏன்னாக்கா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது தைராய்டு பிரச்சனைகளாக தீர்க்கிறதுக்காக தான் அந்த அயோடின்ங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு கஸ்டமரை எஜுகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு கிரியேட் டிமாண்ட் ஃபார் நியூ ப்ராடக்ட்ஸ். You read in newspaper that new type of pen called gel pen is introduced in the market, which is very economical and convenient in writing. This motivates you to buy the said pen. Similarly, many students like you shall use also buy gel pen after coming to know about it through advertisement. This will create a demand for the new product launch in the market. இப்போ கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஜெல் பென்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் இது நடந்துச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. டிமாண்ட் ஆன வாட்டி அந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டு ரீட்டைன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். யூ might remember that Nirma washing powder was the popular detergent, but after wheel powder came to the market, the sales of Nirma suddenly decreased. Then the manufacturer of the Nirma improved the products and advertisement about the same in different media. After knowing this person who are earlier using Nirma did not switch to over to wheel and continued using Nirma. In this manner, Nirma sustained its existing demand. Thus, advertisement helps the manufacturer not only to create the demand for the new product but also to retain the existing customers. So,
பழைய கஸ்டமர்ஸை அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இல்லாட்டி மக்கள் வந்து மறந்துடுவாங்க அந்த ப்ராடக்ட். நீங்கள் வந்து அந்த எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம பார்க்காம இருந்தோம்னாக்கா அந்த ப்ராடக்ட்டையும் நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்லேயே நடந்திருக்கும். அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு நிர்மாங்கிற கம்பெனி, வாஷிங் பவுடரோட கம்பெனியோட எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அது நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கும்போது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ வீலுங்கிற ஒரு வாஷிங் பவுடர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிர்மா வாஷிங் பவுடரோட இதுக்கு சேல்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நிர்மாக்காரங்க, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டையும் சரி அவங்க ப்ராடக்ட்ஸ்லையும் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மூலமாக மக்களுக்கு மறுபடியும் நிர்மா இருக்கிறது ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்தவாட்டி அவங்க வீல் வாங்க நிறுத்திட்டாங்க. வீல் பவுடர் வாங்க நிறுத்திட்டு நிர்மாவை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மூலமாக நிர்மா பவுடர் இந்த கம்பெனி வந்து மறுபடியும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. To increase sales, we have learned that advertising creates demands for new products and sustains the demand of the old one. Thus, with increase in demand, the sale of the product also increases. ஸோ எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்காக கொடுக்குறாங்கனாக்கா அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீங்களே பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டை சுற்றி இருக்க பொருளில் முக்கால்வாசி பொருள் வந்து தேவையில்லாத பொருளாக இருக்கும். அது ஏன்னாக்கா நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. ரிப்பப்ளிக் டே ஆஃபரு, நியூ இயர் ஆஃபரு, தீபாவளி ஆஃபர்னு ஏதோ ஒன்று கஸ்டமர் காதில் பூ சுற்றிட்டே இருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, ஆஃபர் மூலமாகனு சொல்லிட்டு. ஸோ நீங்களே உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறது முக்கால்வாசி பொருள் வேஸ்ட்டாக தான் இருக்கும். யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஏன்னா எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் வாங்கியிருப்போம். ஸோ கம்பெனியோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டு அசிஸ்ட் த சேல்ஸ்மேன். In most of the advertisement, the salient feature of the product is quantities and the use of express in the details. This assists the salesman to sell the products quickly without spending the time on explaining the convenient to the customer. ஸோ முக்கால்வாசி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட்லேயே முக்கால்வாசி விஷயத்த சொல்லிடுவாங்க. அந்த ப்ராடக்ட்டோட விஷயம், என்ன விலை, என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே. இது மூலமாக பண்ணுறாங்க. விற்கிறவங்கன்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க, சேல்ஸ்மேன்ட்டு. அவங்க வேலையை ரொம்ப மிச்சமாகும், அவங்க டைம் ரொம்ப மிச்சமாகுது. ஸோ அந்த சேல்ஸ்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.